ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வெளியே செல்கிறாய். ஆனால் பார்ப்பவர்கள் உன்னை பொறாமையாக பார்க்கிறார்கள். அதிகமாக கண்திஷ்டி உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கிறது. இதனால் தான் நீ செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் காலதாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இதை தடுக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நான் சொல்வதை நீ செய். அப்பொழுதுதான் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாம் உடனுக்குடனாகவே நடக்க ஆரம்பித்துவிட. என்னுடைய தங்கமே, வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய பையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுக்கொள். அது சாமி எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சாதாரணமான எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, அதை உன்னுடைய பையில் போட்டுக்கொள். போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அதை வாசலிலேயே தூக்கி எறிந்துவிட. அது என்னவென்றால், உன்னுடைய அனைத்து கெட்ட விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு வாசலுடனேயே அது போய்விடும். நல்லது மட்டுமே வீட்டுக்குள் வரும். இதை நீ செய்து பார். எவ்வளவு பெரிய கண் திருஷ்டியாக இருந்தாலும் உன்னை நெருங்கவே முடியாது. நான் சொன்னால் அதை நீ செய்தால் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். நான் எது சொன்னாலும் உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்வேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகு உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. சொல்லத்தான் முடியும். ஒரு அப்பாவாக இருந்து என்னென்ன உனக்கு செய்யலாமோ அது அனைத்தையுமே செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னை காப்பாற்றுவதும் வழி நடத்துவதும் உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். உனக்கு ஏதாவது நடக்கப் போகிறது, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றாலும் முன்பே வந்து சொல்லி உனக்கான நல்லதுகளை செய்து உனக்கு அனைத்து நல்லதையும் வாரி வழங்குவேன். இந்த சாயை நீ சாதாரணமாக நம்பவில்லை, மழை போல நம்புகிறாய். நிச்சயமாக இந்த சாயின் பார்வையானது உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கும். என்னுடைய தங்கமே, உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை நான் உன் மன ஆறுதலுக்காக சொல்லவில்லை, உன்னுடைய நலனுக்காக நான் இருக்கிறேன் என்பதை சொல்கிறேன். பயப்படாமல் இரு. ஏதாவது ஒரு விஷயம் வேண்டும் என்றால் உடனடியாக சொல். அதை நிச்சயமாக நான் தருவேன். சரி செய்து அதை விட்டு பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கிறது. பொறாமை பார்வைகள் அதிகமாக இருக்கிறது உன் மீது. நீ கஷ்டப்படும் பொழுது யாரும் எதையும் வந்து கேட்கவில்லை. நீ ஒரு நிமிடம் சிரித்தால் கூட இவள் சிரிக்கிறாள், சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் போல் என்று நினைக்கிறார்கள். தங்கமே, இப்படித்தான் எல்லோரும். அதனால் யாரையுமே நீ நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கை உனக்குத்தான் சொந்தம். இதை நீ எப்படி வாழ வேண்டுமோ அதன் போல் நல்ல முறையில் வாழ்ந்து வா. உனக்காக நான் அனைத்தையுமே தயாராக வைத்துள்ளேன். எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.